வணக்கங்கனது தஞ்சாவூர் மண்ணு. நைட்டு 1:45க்கு என்னோட சப்ஸ்கிரைபருக்காக இந்த மீன்பிடி தடை காலத்தில் நம்ம தஞ்சாவூர் ஹோல்சேல் மார்க்கெட்டில் என்னென்ன மீன்லாம் இருக்குது, என்னென்ன மீன்லாம் வரும், என்னென்ன மீன்லாம் வராதுங்கிற பற்றி தான் இந்த ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம். எந்த மீன்லாம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சாப்பிட்லாம், என்னென்ன போட்லாம் உள்ளே போகும், என்னென்ன மீன் ஃப்ரெஷ்ஷாக கடல்லேருந்து பிடிச்சிட்டு வந்து நம்ம தஞ்சாவூர் மார்க்கெட்டுக்கு கொண்டு வராங்க, ஹோல்சேல் மார்க்கெட்டுக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண கடை வந்து JSS ஹோல்சேல் கமிஷன் ஃபிஷ் மார்க்கெட் தான் நம்ம இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். யாருமே இல்லை, யாருக்காக நான் வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். ஃபுல்லாக விரால் மீனுங்க, உயிருள்ள விரால் மீன் ஆந்திர பிரதேசத்துலேருந்து வருது, ஏபியிலேருந்து வருது. ஃபுல்லாக உள்ள உயிருள்ள விரால் மீன்கள் தான் இருக்குது. எத்தனை பேரல் பாருங்கள். இன்னும் யாருமே இல்லை, உள்ள யாருமே இல்லைங்க. ஹோல்சேல் மார்க்கெட்டே அப்படியே 2 கடையில் மட்டும்தான் வேலை ஆள் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்படியே நம்ம JSS கடையில் ஃபஸ்ட்டு பெட்டி இறங்கினது வந்து ராட்டை பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. அவ்வளோ ஃப்ரெஷ்னஸாக இருக்க ராட்டை எப்படி இது பண்ணுறது, நீங்கள் எடுக்கும்போது அப்படியே நிற்கணும், ஸ்டிப்பாக நிற்கணும். அந்த மீசை வந்து கீழே விழுந்துடக்கூடாது. அது கீழே விழுந்தாலே அது வந்து பழைய ரால். இந்த JSS கடையில் எப்போதுமே ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ் தான் இருக்கும். நம்ம தஞ்சாவூர் ஹோல்சேல் மார்க்கெட்டில் எல்லா கடையிலுமே ஃப்ரெஷ்ஷான மீன்கள் தான் கிடைக்கும். இவர் ஜெகனண்ணன் வந்து என்னோடய ஃப்ரெண்டுங்கிறனால இந்த கடையை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். வேறு எல்லா கடையும் இருந்தால் எல்லா கடையும் காமிச்சிருப்பேன். நான் போன டயத்துக்கு இவங்க மட்டும்தான் எடுத்து வச்சுருந்தாங்க. கையில் இருக்குது பாப்பு கெண்டை பாருங்கள், கலர்ஃபுல்லான பாப்பு கெண்டை. உழைப்புக்கு வயதே இல்லைங்கிற மாதிரி தாத்தாங்க சூப்பராக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்கவுங்க அந்த ஏலம் எடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் இறக்கிட்டு இருந்தாங்க பாருங்கள். 65க்கு உதவுது 55. 60 வயசில் ஒருத்தர் பெட்டி தூக்குறாரு, 55 வயசுக்காரு அதை இறக்கி வைக்கிற மாதிரி. பாப்பெல்லாம் செம்ம பீஸாக இருந்துச்சுங்க. பாப்பு கண்டலாம் அங்கே பாருங்கள். அப்படியே இது சிலேபி. அப்படி சிலேபிலாம் எல்லாமே ஐஸ் மீன் தான், ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் சிலேபி மீனை ஐஸில் வச்சாலும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் கல்லாக இருக்கும். பழைய மீனாக இருந்தால் நீங்கள் தொடும்போதே வயிற்றுக்குள்ளே ஓட்டையை போட்டு உள்ளே போயிடும். செம்ம சைஸில் சிலேபி. ஆனால் கடல் மீன்கள் வரத்து ரொம்ப ரொம்ப கம்மிங்க. நீங்கள் கடையில் போய் செலக்ட் பண்ணி தான் வாங்கணும். பெரிய பெரிய போட்டெல்லாம் போகாது, சின்ன போட்டு மட்டும்தான் போகும். ஒரு பெட்டியோட வெயிட்டு 45 கிலோ. ஒரு பெட்டியோட வெயிட்டு 45 கிலோ. அதில் மீன் 35 கிலோ, ஐஸு மீதி. அது இல்லாமல் அந்த பெட்டியோட வெயிட்டு ஆக மொத்தம் 50 கிலோவை சுமந்து நம்ம ஹெல்த்தியாக சாப்பிடுங்கிறதுக்காக இவங்க நைட்டு எல்லோரும் தூங்குகிற நேரத்தில் இவங்க வேலை பார்க்குறாங்க. இதை நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குங்க. இதற்காகவே நம்ம மீன நண்பர்களும் சரி, இந்த மீன் விற்கிறவங்க ஹோல்சேல் அவங்களுக்கு வந்து நம்மளோட சேனல் சார்பாக ஒரு ஹாட்ஸ் ஆஃப் சொல்லிக்கலாம். செம்ம சூப்பரான கெண்டை மீன்கள் எல்லாமே வந்து இறங்கிட்டுருங்க. ஐஸ் கெண்டை எல்லாமே ஃப்ரெஷ்னஸாக இறங்கிட்டுருக்கு. அவங்க நைட்டு 11 மணிலேருந்து அவங்களுக்கு வியாபாரமே விடிய காலத்தில் 6 மணிக்குள்ளே அங்கே எல்லா மீனையும் விற்றாகணும். ஆமாம், இது அடுத்த நாள் விற்றுக்கலாம்னா இல்லை. இன்றைக்கி வந்த மீன் இன்றைக்கி நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக அவங்களுக்கு மீன் வரும். கடல் மீன்கள் இருந்தால் கிட்டத்தட்ட JSSல வந்து குறைஞ்சது ஒரு 40-50 வெரைட்டி ஆஃப் கடல் மீன் இருக்கும். இன்றைக்கி வெறும் ஒரு 5-6 வெரைட்டி தான் கடல் மீன். நண்டுலேயே அவ்வளோ வச்சுருப்பாங்க, ஆனால் நண்டுலேயும் ஒரு 4-5 வெரைட்டி தான் இருந்துச்சு. கடல் மீன் வரத்து இந்த 61 நாள் போட்டு போகாதனால மீனவ குடும்பங்கள் எவ்வளோ பாதிக்குங்கிறத இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். இதோட ஒரு ஆச்சரியம் என்னென்னா, கடலோர மக்கள் எல்லாமே நம்ம JSS கடையில் தான் வந்து மீன் நண்டு எல்லாம் வாங்கிட்டு போய் அவங்க ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை ஒவ்வொரு ஏரியாவில் கடை போடுவாங்க அக்காமார்கள். அவங்க இங்கே தாங்க வந்து வாங்கிட்டு போகிறாங்க. இது பார்த்த உடனே ரொம்ப ஆச்சரியமாக போச்சு எனக்கு. என்னடி சொல்கிற, நீ என்ன சொல்கிற? எப்போதுமே அந்த கடற்கரை ஓரத்தில் அங்கே மார்க்கெட்டில் மீன் வாங்கிட்டு வந்து இங்கே விற்கிறவங்க இப்போ நம்ம தஞ்சாவூரில் வந்து ஹோல்சேல் மார்க்கெட்டில் மீன் வாங்கி விற்கிறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. அது என்னோடய ஃப்ரெண்டு கடையில் JSSல வாங்கி ஃப்ரெஷ்ஷான மீன் விற்கிறாங்கும் போது இன்னும் ரொம்ப பெருமையாக இருக்குது. அவர் கொண்டு வராருல ஒரு பெட்டி, அதில் ஒரு மீனை பார்த்தேன். அந்த சைஸில் அந்த மீனை இதுவரை நான் பார்த்ததே கிடையாது. செம்ம ஜைஜாண்டிக்கான சைஸுங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 கிலோ இருக்குங்க. செம்ம சூப்பர் சைஸு. அவர்கிட்ட கேட்டேன், என்ன இதான் சைஸ், இதோட பெருசெல்லாம் வரும் தம்பி, இப்போ தான் சின்னதாக வந்திருக்குன்னு சொன்னார். எல்லாமே கெண்டை, புல்லுக்கெண்டை, கொடுவா எல்லாமே இருந்துச்சு. அந்த மீனை பாருங்கள், எடுத்து காமிப்பார். நல்லா மிரண்டுட்டேன்.
அங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய மீன். இந்த மீனை, அதாவது இந்த பாப்பு கெண்டையை, நாட்டு வாவலை இவ்வளோ பெரிய சைஸில் யாராச்சும் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அவரால் வெயிட்டு தாங்க முடியல, அதனால் கீழே விட்டார். பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்னஸாக இருக்குது பாருங்கள். கண் ரெட்டிஸாக இருந்தாலே இந்த மீன் ஃப்ரெஷ்னஸ்ங்க. ஆமாம், இங்கே பாருங்கள் தூக்கி அடுக்கிக்கிட்டே இருக்காங்க. ஏலம் எடுக்கிறவங்க ஏலம் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்படியே இந்த சைடு ஏலம் எடுத்தவங்களுக்கு மீன் ஏற்றி விடுறதுக்கு அப்படியே கொண்டு போய் அந்த குட்டியானையில் இல்லைங்க, அந்த ஈச்சரில் ஏற்றிட்டு கொண்டு போயிட்டுருக்காங்க மீன். எல்லாமே தினசரி ஏலம் செம்ம சூப்பராக இருக்கும். அப்படியே கேப் மாட்டி டிங்கிறார் பாருங்க ஓனர், அவர் தான் ஜெகன் அண்ணன். அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா உயிருள்ள மீன் இல்லைங்க, ஐஸ் மீன் தான். அப்படியே வியாபாரிகள்லாம் வந்து ஒவ்வொருத்தங்களாம் வந்து பார்த்துட்ருக்காங்க, எது நம்ம மக்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக எது கொடுக்கலான்னு சொல்லி அவங்க பார்த்துட்ருக்காங்க. புல்லுக்கெண்டை எல்லா கெண்டை மீன் இருக்குது. எப்படி அப்படியே டால் அடிக்குது பாருங்கள். அப்படியே அண்ணனோட பேச்சில் நான் மெய் சிலுத்துட்டேன். அப்படியே நம்ம வியாபாரி அண்ணன் ஒருத்தர் பாருங்கள் எவ்வளோ பெரிய கெண்டை மீன்களை அப்படியே 5 கிலோவாக எடுத்து அவர் கடையிலையும் ஒரு 10-15 வெரைட்டி விற்கணும் இல்லையா, அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்ல. அதனால் நம்ம ஜேஎஸ்எஸ்ஸில் வந்து ஏலம் எடுத்து அந்த 5 கிலோ எடுத்துட்டார். ஒவ்வொரு மீனும் கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோவுக்கு மேலே தாங்க இருக்கும். அப்படியே பாப்பு கெண்டை ஒருத்தங்க 5 கிலோ எடுத்துருக்காங்க. செம்ம சூப்பரான சைஸு பாப்பு கெண்டை. அப்படியே என்னோடய நண்பர் பக்கத்துலேயே நிற்கிறாரு. அந்த இறாலு தனியாக, இறாலுக்குன்னு தனி செக்ஷனு, எல்லாமே உயிர் கெண்டைக்கு விரால் மீனுக்கு எல்லாமே தனி செக்ஷன். என்னடா மார்க்கெட்டு ஒரு கடை மட்டும் தான் நினைக்காங்க. நான் எடுத்த டைம் அது மாதிரி டைம் ஒரு 3 to 4 மணியில் நான் போயிருந்தேன்னா அப்படியே எள்ளு போட்டால் கீழே விழுதான்னு சொல்லுவாங்களா, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இங்கே ஒரு வியாபாரி வந்து ஒரிஜினல் கொடுவா மீனை வந்து ஒரு 50 கிலோ எடுத்துகிட்டு இருக்காரு. அதை எங்கள் அண்ணன் சூப்பராக சைஸ் வாரியாக போட்டு எடை வச்சிட்ருக்காங்க. எல்லா மக்களுக்கும் ஃப்ரெஷ்ஷான மீன் நீங்கள் வேணும்னா நம்ம தஞ்சாவூர் ஹோல்சேல் மார்க்கெட் நீங்கள் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போய் மக்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். இல்லை உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு இருந்தாலும் சரி, நம்ம சேனல் வேறு இந்த கடையில் சொல்லுங்கள், கண்டிப்பாக பெஸ்ட்டு டிஸ்கவுண்ட் உண்டு. நண்டெல்லாம் தாறுமாறாக இறங்கியிருக்கு. ஆனால் 2-3 வெரைட்டி தாங்க. மீன்லாம் இந்த தடவை அவ்வளோ மீன்கள் இல்லை. ஏன்னா இந்த மீன்பிடி தடைக்காலத்தினால அங்கே வந்து மீன்கள் அதிகமாக இல்லை. ஆனால் இப்போ வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்து விரால் மீன்கள் எல்லா இடத்துலையுமே விரால் மீன்கள் சூப்பராக இருக்கும். நம்ம தஞ்சாவூர் ஹோல்சேல் மார்க்கெட்டில் விரால் மீனுக்குன்னு பிரத்யேகமான கடைகள்லாம் இருக்குது. அதையும் ஒரு நாள் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். இங்கே வந்து இந்த ஹோல்சேல் மார்க்கெட்டை பொறுத்தவரை எந்த கடையிலையுமே பழைய மீன்கள் விற்று நான் இதுவரையும் பார்த்தது கிடையாது. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக நான் போயிட்டுருக்கேன். எல்லாமே ஃப்ரெஷ்ஷான மீன். அவங்களுக்கு தேவையான மீனை எந்த டப்பாவில் இருக்குதுன்னு செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டப்பா அப்படியே தூக்குறாங்க. மீனோட கிலோ 35, ஐஸு எல்லாம் சேர்த்து ஒரு 50 கிலோ வரும்னு வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு அங்கே தூக்கிட்டு போகிறவங்க தூக்குறாங்களா அந்த பெட்டி, எவ்வளோ பெட்டி தூக்கணும், நான் 200 பெட்டி தூக்குவேன், 150 பெட்டி தூக்குவேன் அசால்ட்டாக சொல்கிறாரு. இந்த எம்டியான இடம் ஃபுல்லாகவே ஒரு காலகட்டத்தில் அவ்வளோ மீன் இருக்குங்க, அவ்வளோ வெரைட்டி ஆஃப் மீனுங்க இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 2-3 வெரைட்டி தான் இருக்குது. இந்த கடற்கரை ஓர அக்காக்கள் வந்து இங்கே மீன் நண்டெல்லாம் வாங்கிட்டு அவங்க பிரித்து எடுத்துகிட்டு போகிறாங்க. நாகப்பட்டினம் காரைக்கால்லேருந்துலாம் அந்த வந்து இங்கே வாங்குறாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அப்படியே இந்த சைடு அப்படியே கேமராவை திருப்பினீங்கன்னா இது என்ன மீன் கரெக்டாக நம்ம கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணிடுங்க. பார்க்க தான் கொஞ்சம் குழக்குலன்னு இருக்கும், ஆனால் குழம்போ வறுத்து சாப்பிட்டோம்னா அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும். செம்ம சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். இது கிலோ வந்து 100 ரூபா 160 ரூபாக்குள்ளே தான் விற்கும். நல்ல சீசன்னா 60 ரூபா 70 ரூபாய்க்கு கூட விற்கும். நீங்கள் மொத்தமாக ஒரு மீன் ஃபங்க்ஷனுக்கு வாங்கணுன்னா நம்ம ஜேஎஸ்எஸ்ஐ கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்னொரு வியாபாரி வந்து ஃப்ரெஷ்ஷான அந்த அது என்னது கொடுவா மீன் எடுக்கிறதுக்காக ஒரு பாக்ஸை ஓப்பன் பண்ணுறாரு. எல்லாமே பாருங்கள் கொடுவா மீன் தான், ஏகப்பட்ட மீன் வந்துச்சு. அப்படியே பிரித்து அவர் சைஸ் தேவையான சைஸை எடுத்துகிட்டு இருக்காரு. எல்லாமே மக்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக போகணும். இன்றைக்கி வேறு ஈஸ்டர் சரிங்களா, எல்லாருமே இந்த கிறிஸ்துவ நண்பர்கள் எல்லாமே விரதம் இருந்து இன்றைக்கி வந்து சர்ச்சுக்கு போயிட்டு வந்து வீட்டில் குடும்ப குட்டியோடு உட்காந்து நான்வெஜ் எடுத்து சமைப்பாங்க. அந்த நேரத்தில் மீன்பிடி தடைக்காலமாக போச்சு.
இவர் சைஸ் வரையும் எடுத்து போட்டிருக்காரு. எல்லாமே அவ்வளோ ஃப்ரெஷ்னஸ்ங்க. இங்கே பாருங்க, ஒரு மீனை நீங்கள் தூக்கும் போதே அது ஸ்டிஃபாக இருந்துச்சுனாலே அது 100% நல்ல மீனுங்க. அதே மாதிரி மீனில் உட்காந்து, அதாவது மீனில் உட்காந்துனா அந்த மீனும் நல்ல மீன் தான். உட்காந்த பொருளை நீங்கள் வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் மீனில் உட்காந்தா தான் அது நல்ல மீன். நீங்கள் செவில் திருந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ரெட் கலரில் இருக்கும். இப்போ பாருங்கள், விரால் துள்ளி குதிப்பா அப்படி. 4 வருஷத்துக்கு 2 தட்டு கூட 2 தண்ணி ஊற்றி மாத்திரம் கூட இறால் நீங்கள் வாங்கணும், மொத்தமாக வாங்கணும்னா ஏலத்துக்காக தான் எடுத்து வச்சுருக்காங்க. செம்ம சூப்பராக இருக்கும். என்னென்ன மீன் வெரைட்டி இருக்குங்கிறத தாத்தா அவரோட கம்பீர குரலில் கச்சிப்பார். நீங்கள் கேளுங்க. எப்போயாச்சும் நீங்கள் தஞ்சாவூர் வந்தால் கண்டிப்பாக மிட் நைட்டில் நம்மளோட JSS ஜெகனண்ண மீன் கடையை போய் பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். அப்படியே வெளியில் வந்தோன்னா மொத்தமாக ஆர்டர் கொடுத்தவங்க எல்லாமே 50 கிலோ 100 கிலோன்னு கொடுத்தவங்களுக்கு எல்லாமே பாப்பு கண்டைய நம்மளோட நண்பர்கள் வந்து வேகமாக அப்படியே மேலே இருக்க செதில்களை எடுத்துகிட்டு அவங்களுக்கு எப்படி கேட்குறாங்களோ அதே மாதிரி வெட்டி கொடுத்துருவாங்க. நீங்கள் நைட்டு 11 மணிக்கு போனாலும் மீன் இருக்கும். ஆனால் ஃப்ரெஷ்ஷான மீன் வாங்கலாம். இப்போ இந்த 61 நாளைக்கு வந்து மீன்கள் வந்து கடல் மீன்களோட விரத்து ஒரு 80% கம்மியாயிரும். சின்ன போட்டில் போய் என்ன மீன் பிடிக்கிறாங்களோ அதான் இங்கே கிடைக்கும். நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு வர மீனெல்லாம் இங்கே கிடைக்காது. இருந்தாலும் நாட்டு மீன்களை சுவைச்சு பார்த்தாலும் அது ஒரு டேஸ்ட்டு தான். கடல் மீன்களும் நாட்டு மீன்களும் கம்பேர் பண்ணும்போது நான் கடல் மீனுக்கு தான் ஓட்டு போடுவேன். நாட்டு மீனுக்கு விராலை தவிர வேறு எதுக்கு நான் ஓட்டு போட மாட்டேன். ஃப்ரெஷ்ஷான மீன் வாங்கணுமா, நம்ம தஞ்சாவூர் ஹோல்சேல் மார்க்கெட் வாங்க. வணக்கம். எல்லாரும் மறக்காம பைந்தமிழ் விளாக்ஸ் சேனலை வந்துக்கிட்டு சப்ஸ்கிரைபரு, கமெண்டு, அப்புறம் லைக்கு, ஷேரு எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. நன்றி, வணக்கம்.